இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உங்கள் உடலும் உள்ளமும் சுகமாக இருக்கின்றதா? வேலை எல்லாம் எப்படி போய்கொண்டு இருக்கின்றது? யாரையும் குறித்த எந்த வருத்தத்தையும் வஞ்சத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு என்ற ஒரு குணம் மன்னித்து மறக்கும். எனவே நீங்களும் மன்னித்து விடுங்கள். இயேசு உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார். சரி, இன்றைய வசனம் நம்மை பாவங்களை விட்டு மனம் திரும்ப அழைக்கின்றது. அதற்கு ஓர் கதையை சற்று நாம் கேட்போம். ஒரு முறை ஒரு அரசவையில் ராஜ இசைக்குழுவில் இசையே தெரியாத ஒரு மனிதன் சிபாரிசு மூலம் சேர்ந்து விட்டானாம். இப்படியே குழுவாக கூட்டமாக வாசித்து வாசித்து வாழ்ந்து கொண்டிருந்தானாம். அதன் மூலம் வரும் சம்பளத்தை கொண்டு தன் குடும்பத்தை நடத்தி வந்தான். ஒரு நாள் அரசர் கூறிவிட்டார், இன்று என் அரசவையில் அனைவரும் தனித்தனியாக உங்களின் தனித்திறமையை இசைக்கருவிகள் வாசித்தும் பாடியும் எனக்கு காட்ட வேண்டும் என்று அரசர் ஆணையிட்டு விட்டார். இந்த மனிதனுக்கோ கதிகலங்கி போனது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எப்படியும் மாட்டிக்கொள்வோம், அதன் பிறகு ராஜ துரோகம் செய்ததற்கும் அரசரையே ஏமாற்றிய குற்றத்திற்கும் மரண தண்டனைதான் என்று அறிந்து கொண்டான். அதற்கு பதில் நாமே விஷம் குடித்து இறந்துவிடலாம் என்று முடிவு பண்ணி மாண்டு போனான். ஆம், பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் அகப்படுவான். நாமும் நம் கெட்ட எண்ணங்களையும் பொறாமை கொண்ட செயல்களையும் லஞ்ச பொருளையும் ஏமாற்று காரியங்களையும் நம் ஒழுக்கக்கேடான செயல்களையும் நாவின் சொற்களையும் சில நாட்கள் வேண்டுமானால் மறைத்து வைக்கலாம். ஆனால் அது நிச்சயம் ஒரு நாள் வெளிவந்தே தீரும், வெளிச்சத்தை அடையும். அந்நாளில் அது நமக்கு வெட்கத்தை உண்டாக்கும். அதுவரை நாம் சம்பாதித்த நல்ல பெயரை, நல்ல வேலையை, ஒரு பெரிய பொசிஷனை, பொருளை, சொத்தை நிர்மூலமாக்கி போடும். ஆனால் இன்றைய வசனத்தின்படி நம் பாவங்களை நாமே ஒப்புக்கொள்வோம் என்றால் இயேசு நம் பாவங்களை மன்னித்து நம் குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். தேவனிடத்திலிருந்து நிச்சயம் இரக்கம் பெறுவோம். இயேசு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அனுதினமும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடையும் செய்வோம். ஆகவே நம் பாவங்களை மறைக்கிறதினால் நிறைவாழ்வை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இயேசுவிடம் திரும்பி வாருங்கள். தன் கரம் நீட்டி அவர் உங்களை அணைத்துக் கொள்வார். தன்னிடத்தில் வரும் யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் இயேசு. ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல தவறுகளையும் ஒப்புக்கொள்கின்றோம். இந்த மனதை நீர் அங்கீகரித்து அவற்றையெல்லாம் எங்களுக்கு மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்தி அருளும். நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருப்பதனால் எங்களை சுத்திகரித்து மேன்மையாய் வைத்தருளும் ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.